நான் விசாரித்த வகையில் படம் கைவிட அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். இது அஜித் குமாரின் தனிப்பட்ட விளம்பரம் அப்படின்னு மேலே போட்டு கீழே ஏகே மோட்டார் ரைடு. சார், இந்த அறிவிப்பில் ஒரு பெரிய டவுட்டே, அப்போ தலை அஜித் அவர்களோட இதை பயணிக்க முடியுமா இல்லை ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? முதல் டவுட் தலை அஜித்தோட என்ன நம்மளுடைய டவுட் அப்படின்னா நான் ரசிகர்களை பயன்படுத்தி எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே அஜித் சொன்னார். அப்படி ஒரு அறிவிப்பு இவர் பேரை வச்சு வரும் பொழுது விடாமுயற்சி கைவிடப்படுதுன்னு, அப்போ விடாமுயற்சி முதல்ல நீங்கள் விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது தான் லைக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட பதில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அஜித்ன்ற மாதிரி ரெண்டு கதாநாயகிகளும் ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. ஒன்று ஐஸ்வர்யா ராய், இன்னொன்று த்ரிஷா அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு பேரும் வரதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. பொங்கலை தாண்டி தமிழ் புத்தாண்டுக்கு தான் தளபதி 68 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் மறுபடியும் ஒரு கிளாஷ் விட்டு பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு அஜித் விரும்பியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னா, அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வந்தா சார். விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டு இந்த ஷூட்டிங் போகிறதுக்கே விடாமுயற்சி வேணுமோ அப்படிங்கிற அளவுக்கு சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம தலை அஜித் அவருடைய படம் கைவிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார், என்னதான் பிரச்சனை சார்? என்ன விசாரித்த வகையில் படம் கைவிடப்படவில்லை, கைவிடப் போவதில்லை, அந்த படம் வந்தே தீரும். இப்படி ஒரு டாக் வந்ததுக்கான காரணம்னா, சில தினங்கள் உள்ள 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். இது அஜித் குமாரின் தனிப்பட்ட விளம்பரம் அப்படின்னு மேலே போட்டு கீழே ஏகே மோட்டார் ரைடு அப்படின்னு ஒரு விளம்பரம். என்னன்னா, இப்போ நடிக்கிறத விட இந்த மோட்டார் ரைடு போகிறதுல அஜித் ரொம்ப தீவிரமாக இருக்கார். பார்த்தோம் இந்தியா முழுக்க சுற்றினார். நார்த் ஈஸ்ட், அப்புறம் தாய்லாந்து, வியட்நாமு, உலக மோட்டார் ரைடுக்கு நவம்பர் 23ஆம் தேதி கிளம்ப போகிறாரு. இப்படி அது மேலே ஒரு தீவிரமாக இருக்குது. படம் பற்றியான அப்டேட்டே இல்லையேன்னு நாமளே கூட இங்கே கதறிக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் இந்த மோட்டார் ரைடு, ஏகே மோட்டார் ரைடில் என்னென்னா, நீங்கள் யாராவது இந்த மோட்டார் ரைடில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாதுகாப்பாகவும் சரியான வழிகாட்டுதலோடும் இந்த மோட்டார் ரைடு இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அது சார், இந்த அறிவிப்பில் ஒரு பெரிய டவுட்டே, அப்போ தலை அஜித் அவர்களோட இதை பயணிக்க முடியுமா இல்லை ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? முதல் டவுட் தலை அஜித்தோட பயணிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா. அவர் மட்டும்தான் போவார், அவருடைய ஆட்கள் மட்டும்தான் போவாங்க. ஏன்னா அப்படின்னா நீங்கள் பாதி தமிழ்நாடே கிளம்பி பின்னாடி போயிடும். அது இல்லை, இதுதான் எங்கள் நீங்கள் அடுத்த கேள்வி இது நிறுவனமா, ப்ரைவேட் லிமிட்டடா அல்லது லிமிடெட் கம்பெனியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு தான் மேலே இந்த அஜித்தின் தனிப்பட்ட விளம்பரம் வந்துடுச்சு. என்ன நம்மளுடைய டவுட் அப்படின்னா, நான் ரசிகர்களை பயன்படுத்தி எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே அஜித் சொன்னார். அது பிறகு தான் மன்றத்தை கிடைச்சாரு. அப்புறம் என்னை அஜித்துன்னு இது தலைன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணார். இப்படி ஒரு அறிவிப்பு இவர் பேரை வச்சு வரும் பொழுது இது ஒரு நிறுவனமாக போகிறதா, இது ஒரு குழுவா, இது இது கமர்ஷியலா, இதுக்கு எத்தனை கட்டணமா, இதில் யார் சாமானிய மக்கள் யாராவது மோட்டர் ஓட்ட தெரிஞ்சவங்க கலந்துக்க முடியுமா, இப்படி பல கேள்விகள் இதில் வருது. அப்போ என்னத்துக்கு ரசிகர்களை பயன்படுத்தி நான் இது பண்ண மாட்டேன். இன்னைக்கு இது பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மோட்டார் ரைடோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் முதல்ல கேட்டீங்கல்ல, விடாமுயற்சி டாப் ஆகுதாமே சார், கைவிடப்படுதாமன்னு, அந்த டாக் அதனால தான் எழுந்திருக்குது. ஓகே சார், இது ஒரு புறம் அஜித் அவர்கள் விடாமுயற்சி சார்ந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் தன்னுடைய மோட்டார் ரைடு குறித்து ஒரு அறிக்கை வெளியிட சொல்லியிருக்காரு சார். அதே சமயம் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக லைக்காலேருந்து பொன்னியின் செல்வன் வந்தது, அதை சார்ந்து ஓடினாங்க. அதற்கு பிறகு இந்தியன் 2ல் ரொம்பவே ரொம்ப மும்முரமாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருப்பினும் விடாமுயற்சி சார்ந்து அவங்க எந்த ஒரு பெருசாக ஈடுபாடுகள் காமிச்ச மாதிரி தெரியல. சமீபத்தில் ஏதோ அமலாக்கத்துறை ரைடு அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டோம் சார். அதன் காரணமாகவும் படத்திற்கு நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா சார்? இல்லை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியாக இருந்தால் நம்ம சொல்லிடலாம், அவங்க ஒரு 4 படம் எடுத்தாங்க, இல்லை 2வது படம் எடுக்கிறாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் பல நிறுவனங்கள் நடத்தி சினிமாவில் இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்லாம் ஒரு சாதாரண இங்கே இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் எடுத்துட முடியுங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தால் தான் அது சாத்தியப்படும்.
அதை தவிர இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து தண்ணின்னுவாங்க, அதை விட வந்து கடலாக செலவழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டாக் வந்ததுக்கு நமக்கு கூட சில பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, அந்த அமலாக்கத்துறை ரைடுனால தான் வந்து விடாமுயற்சி கைவிடப்படுதுன்னு. அப்போ விடாமுயற்சி முதல்ல நீங்கள் விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது தான் வந்து லைக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட பதில் என்னென்னா, அஃபிஷியலாக சொல்லலை, அங்கிறது பொன்னியின் செல்வன் 2க்கான ப்ரொமோஷன், அப்புறமா அதற்கான வெளியீடு சம்மந்தமான விஷயம், தியேட்ரிக்கல், இந்த இதில் ரொம்ப நாங்கள் மும்முரமாக இருந்தோம். அதுக்கான காரணம்னா அந்த பொன்னியின் செல்வன் கொடுத்த வெற்றி, அந்த கொடுத்த கலெக்ஷன், இந்த 2வையும் வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படின்ட்டு வந்து தீவிரமாக இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிருந்தாலும் சரி, அஜித் படத்தை தூக்கி கொஞ்சம் அப்படியே வைப்போம், தள்ளி வைப்போம் அப்படின்னு வச்சதாக தகவல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2வுடைய இந்த கடைசி கட்ட படப்பிடிப்பு ஒரு பக்கம் ரொம்ப, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு பெரிய பொருட்செலவில் வந்து அதை பண்ணியிருந்து, இங்கே அதுக்கு முன்னாடி கடப்பாவில் வந்து ஷூட்டிங்லாம் அந்த ஹெலிகாப்டர்லாம் கமலஹாசன் கொடுத்து தனியாக திருப்பதிக்கும் கடப்பாவுக்கும் போயிட்டு வர அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ்கோடியில் வந்து ஒரு படப்பிடிப்பு, அந்த படப்பிடிப்பு குழுவே பார்த்தீங்கன்னா 3-4 பிரித்து சங்கர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டாலும் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வசந்த பாலன், இன்னொரு டீமை வந்து ஈரம் அறிவழகன், இப்படி வந்து சைமல்டேனியஸாக ஒரு 4 ஷூட்டிங் நடக்கிற மாதிரி அந்த படம் வந்து பரபரப்பாக இருந்ததுனால சரி இந்தியன் 2 வந்து ஒரு 90% ஸ்டேஜ் முடிவிட்டோம், அதன் பிறகு அஜித் படத்தை விடலாம் அப்படின்னு வந்தப்போ இந்த அமலாக்கத்துறை ரைடு வந்த உடனே இந்த படம் வந்து ட்ராப்பு அப்படின்னு ஒரு டாக் வந்திருக்கு. நான் விசாரித்த வகையில் பார்த்தா கிடையாது. இந்த கடந்த 22ஆம் தேதி ஷூட்டிங் போக வேண்டியது, அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வருகிற ஜூன் 22ஆம் தேதி இதனுடைய படப்பிடிப்பு நடக்கும். அஜித் வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஸ்டில்லாம் கூட வந்தது, ஏர் கட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காப்புல அஜித். ஆமாம் சார், இது கூட கேள்விப்பட்டோம் சார். சிம்பு அவர்கள் தன்னுடைய அடுத்த படத்திற்காக லண்டனில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ஆனால் தல அஜித் அவர்கள் சென்னையிலே முகாமிட்டு ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணி வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போ கதைக்காக தன் உடம்பை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரா சார்? நிச்சயமாக கதைக்காக தான் வந்து 2 அஜித்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அஜித் இப்படி இருந்தாலும் ஒரு அஜித் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். 2 அஜித்துமே வந்து ரொம்ப இளமையாக இருந்தால் ஓகே தான். ஏன்னா வந்து துணிவு படத்து வந்து நல்ல ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் அஜித் இன்னும் வந்து உடம்பை குறைச்சிருக்கலாமே, இன்னும் ட்ரிம்மாக இருந்திருக்கலாமே, அப்படியே அந்த இமேஜ்லாம் வந்து பார்க்காம வந்து ஆடுறாரு, நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அவங்க ரசிகர்கள் அஜித் எப்படி வந்தாலும் கொண்டாடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டில் ஒன்று வெளியிருந்து தலை முழுக்க வெள்ளை, தாடி வெள்ளை, ஒரு பெரிய வயதான தோற்றத்தில் இருந்த மாதிரியான விஷயம். அது அஜித் ரசிகர்களே வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு ஹீரோவுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து வெளிப்படையாக இமேஜெல்லாம் பார்க்காம இருந்தாலும் இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு தலைக்கு கருப்பு மை அடிக்கணும், தாடிக்கு கருப்பு மை அடிக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கு தேவைப்படுது. ஏன்னா சார் இப்போ அடுத்த தலைமுறை வர்றாங்கல்ல சார், அவங்கள தன்னுடைய ரசிகராக மாற்றுறதுக்கு நடிகர்களும் தன்னை இளமையாகவே வச்சுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல சார். இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து 2 படம் பண்ணுறாரு, ஆனால் அஜித் அவர்கள் 2 படம், விஜய் பண்ணால் 1 படம் பண்ணும்போது அந்த ரேஸ்ல இருந்து கொஞ்சம் பிசினஸ் ரீதியாகவும் வெளியே போற மாதிரியான ஒரு டாக் வருது இல்லை சார்? கண்டிப்பா, ஆமா. அதுக்கு வந்து தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு அவர். அந்த ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி நாம கேள்விப்பட்டதுன்னா டயட்டிஷியனே ஒரு 2-3 பேரை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு வந்து முறைப்படியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி இயற்கையாகவே குறைச்சிட்டு, அதுக்கு தான் அந்த கால அவகாசம் இவ்வளோ நாள் எடுத்துக்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து ஒரு 70 நாள் கால் ஷீட்டு கொடுத்து ஏக்தம் ஒரு ஷெட்யூலில் எவ்வளோ நீங்கள் எடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 அஜித்துன்ற மாதிரி 2 கதாநாயகிகளும் வந்து ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. ஒன்று வந்து ஐஸ்வர்யா ராய், இன்னொன்று த்ரிஷா அப்படின்ற ஒரு விஷயம் போது 2 பேரும் வரதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அதனால் அந்த பொன்னியின் செல்வனில் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு 15 படம் கூட தாங்குவாங்க பொழுது, அந்தளவுக்கு எளிமையாகவும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சூப்பராக இருந்திருந்தாங்க. இதுதான் விடாமுயற்சிக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஐப்பு. கண்டிப்பாக இந்த படம் வந்து நடந்தே தீரும். சார், லியோ திரைப்படத்தில் விஜய் அவர்கள் 2 கேரக்டர்கள் நடிக்கிறாரு. அது 2 விஜயா 2 கேரக்டராங்கிறது படம் வந்தால் தெரிஞ்சுங்க. ஆனால் 2 கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே அஜித் அவர்களும் 2 கேரக்டர், 2 ஹீரோயினி வேற வர்றாங்க. எப்படி சார் அப்படியே இங்கே இருக்க மாதிரியே அங்கே ஒரு எதிர்ப்பான ஒரு போட்டி நிலவுது. அப்போ விஜயும் அஜித்தும் அல்லது இந்த திரைப்படம் தளபதி 68ம் AK-62 மோதலுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து AK-62 தான் விடாமுயற்சி வந்து பொங்கல் ரிலீஸ்ன்றாங்க. வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன தான் இப்போ வந்து ஷூட்டிங் கிளம்புனாலும் வந்து ஷூட்டிங் டாக்கி போர்ஷன் முடிச்சுட்டா கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து மகிழ் திருமணிலாம் ரொம்ப நாள் எடுத்துருப்பார். பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடியவர் வந்து அதில் வந்து காலதாமதம் ஆகும். கொஞ்சம் நல்லா அந்த VFX இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு துணிவிலேயே அந்த விமர்சனங்கள்லாம் வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு. அதாவது இந்த வாட்டி வந்து ரொம்ப இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது பொங்கலை தாண்டி தமிழ் புத்தாண்டுக்கு தான் தளபதி 68
ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் மறுபடியும் வந்து ஒரு கிளாஷ் விட்டு பார்க்கலாம். ஒரு வாரிசு துணிவுக்கே அவர் ஒரு போர்க்களமாக நிலவுச்சு சார். இப்போ மறுபடியும் விஜய் அஜித் ஒரு ஃபைட் இருக்கு. ஆனால் இதை தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் எந்த அளவுக்கு இதை ஒத்துப்பாங்க, திரும்பவும் வந்து மோத வராங்களே அப்படின்ற ஒரு விஷயம், அதையெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு சோஷியல் மீடியாக்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு தரப்பு ரசிகர்களும் பிசிக்கல் சண்டையாக மாறினதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சினிமா விமர்சகராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்படி 2 படங்கள் வெளிவரதுனால அதை சரியாக பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. அது வந்து இவங்களுடைய இந்த 2 ஹீரோக்களுடைய ஈகோ, 2 ஹீரோக்களுடைய சம்பளம், இதை மையமாக வச்சு இவங்க பண்ணுறது தான் இது செய்யக்கூடாது. போன இதுக்கே நான் வந்து பல சேனல்களில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் ஒரு 10 நாள் தள்ளி வாங்க, முன்ன பின்ன வாங்கலை என்ன, அதை தான் தியேட்டர் ஓனர்ஸும் சொன்னாங்க. இந்த 2 படமும் தள்ளி வந்திருந்ததுன்னா நாங்கள் இந்த படம் வந்து கலெக்ஷன் வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 லட்ச ரூபா வந்திருக்கோம் எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் கூட. இது ஏன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. வந்து ஒரு இந்த சோஷியல் மீடியா சண்டையே வந்து நாராசமாக இருக்குது ஒரு கட்டத்தில். அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிசிக்கல் சண்டையாக, ஒரு தியேட்டர் முன்னாடி பேனர் கழிக்கிறது, லாரியிலேருந்து விழறது, அப்புறம் வந்து அந்த பேனரை வந்து கொளுத்தி விட்டுறது, கண்ணாடியை உடைக்கிறது. திருநெல்வேலியில் முன்ன ஏதோ ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படியே தூக்கின்னு உடச்சிக்கிட்டு ஒரு கூட்டமே வெளியே வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு இந்த ட்ரெய்லர் வந்து ஃபேன்ஸுக்கு போட்டு காமிச்சது பாம்பே தேட்டர்னு நினைக்கிறேன். அது தேட்டர் பேர் கூட சரியா தெரியல. இங்கே ரோகிணி தேட்டரில் கூட இந்த முறை ரோகிணி தேட்டர் சொல்லவே தேவையில்ல. நம்ம அது உலகம் அறிந்த ஒரு இதுவாகி போச்சு அந்த சம்பவம். வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு 2 பேரும் வந்து கிளாஷ் விட்டுறது மிகப்பெரிய தவறு. அது விடக்கூடாது. ஓகே சார், அஜித் அவர்கள் மகிழ் திருமேனியிடம் ஒரு முழு கதை கேட்டு விட்டாரா? இது கொரியன் ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 கேரக்டரில் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இளமையான கேரக்டரில் இப்போ கல்லூரி கதை இல்லை எந்த மாதிரியான கதையாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, இது வந்து நான் கதைன்னு வரும்பொழுது வந்து இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன் கலந்த ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு அஜித் விரும்பியிருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னா, துணி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புலையும் தியேட்டர் ஓனர்ஸ் தரப்புலையும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம கொண்டு வருவோம். அது மகிழ் திருமேனி கரெக்டான ஒரு நபர். கதைன்ற ஒரு விஷயம் ரொம்ப காலம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்திலே இருந்திருந்தது. எந்த கதை பண்ணலாம், எது பண்ணலாம், இவ்வளோ டிலேவுக்கு அதுதான் காரணம். ஒரு கட்டத்தில் மகிழ் திருமேனியே வந்து வெறுத்து போயிருக்கிற அளவுக்கு வந்திருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கொரியன் படத்தை ஒரு கதையை இன்ஸ்பயராக வச்சு கூட பண்ணலாமான்ட்டு கடைசியாக ஒரு கதையை ஓகே பண்ணி டிக் பண்ணிட்டாரா அஜித். அந்த கதை தான் ஃபைனலாக இருக்கும். என்னதான் கதையினால வந்து மேக்கிங் தான், திரைக்கதை தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த திரைக்கதை எப்படி அமையுது, எப்படி வருது அப்படின்னு தான் பார்க்கணும், பொறுத்திருது. ஓகே சார், பல விவாதங்கள் இது தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. படம் ஷூட்டிங் போனால் மட்டும்தான் இது ஒரு முடிவுக்கு வரும் சார். AK62 மிக விரைவில் ஷூட்டிங் போயிடுவாங்க அப்போ நம்புவோம் சார். AK62 கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.